வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது த ஓல்ட் காட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் 2020 ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தோட பார்ட் 2 இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ஒரு குரூப் ஆஃப் இம்மார்டல் சோல்ஜர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு தீமில் நகரக்கூடிய ஒரு கதை. அந்த குரூப்போட ஒரு முக்கியமான மெம்பர் தான் ஆண்டி அப்படின்றவங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மிஷனுக்கு ஸ்டார்டிங்கில் போகிறாங்க. அந்த மிஷனில் ஃபஸ்ட்டு சீன்லேயே இந்த 4 பேரும் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. என்னடா இது மொதல் சீன்லேயே இப்படி ஆச்சு அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்ச நேரத்தில் அப்படியே உயிர் தெளிந்து வராங்க. ஸோ ஒரு விதமான ஸ்பெஷல் பவர்ஸ் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிய வருது. அப்படியே கட் பண்ணால் ஆப்கானிஸ்தானில் நைல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சோல்ஜர் இதே மாதிரி கொல்லப்படுறா. ஆனால் மீண்டும் உயிர் தெளிந்து வரா. ஸோ இந்த மாதிரி அவள் உயிர் தெளிந்து வந்தது நம்ம ஆண்டியோட கனவுல தெரிஞ்சிருக்கு. ஸோ இவளை காப்பாற்றி நம்ம டீமில் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இவங்க ஒரு ரெஸ்கியூ மிஷனில் ஈடுபடுறாங்க. அண்ட் நைல் இந்த டீமுக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் இவங்களோட அந்த இம்மார்டாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்கு தேவைப்படுது, அதுக்காக அந்த நபர் பண்ணக்கூடிய சம்பவங்கள் என்ன, அதிலிருந்து இவங்க தப்பிச்சாங்களா, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ். அதாவது ஒரு குரூப் ஆஃப் 4 சோல்ஜர்ஸ், அதுவும் இம்மார்டல் சோல்ஜர்ஸை பற்றிய கதை அப்படின்னும் போது ஸ்டார்டிங்லேயே என்னடா சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பரபரப்பு இருந்துச்சு. அதே மாதிரி அந்த நைலோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஸ்டன் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் பயங்கர பிரமாதமாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த இம்மார்டாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பயங்கரமான விஷயமா நமக்கு தெரியலாம். பட் அதோட ஆக்சுவல் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றதுமே ரொம்ப நீட்டாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதாவது தன்னோட கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் வயசாகும். இன்ஃபேக்ட் சிலர் இறந்தும் போயிடுவாங்க. பட் நம்ம இன்னுமே இருந்துகிட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், அண்ட் நம்மளோட இம்மார்டாலிட்டியை அவங்களுக்கு கொடுக்க முடியாத அந்த கஷ்டமாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாகவே கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்ட் 2க்கான லீட் அப்படின்றதும் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்தில் முடியக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறது டீட்டெயிலிங் அப்படின்றது கண்டிப்பாக இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு அந்த இம்மார்டாலிட்டி இவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற அந்த டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், அதை வச்சு இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கிற டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், கண்டிப்பாக பெட்டராகவே இருந்திருக்கலாம். ஆல்சோ ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். பயங்கர புதுமை அப்படின்றதெல்லாம் திரைக்கதையில் பெருசாக இல்லவே இல்லை. கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் புதுமையாக யோசிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஓவரால் ஒரு நீட்டான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. இந்த பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.